வணக்கம் மக்களே, நம்ம சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த சேனலோட மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப புதுசாலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறது தான். படத்தை எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் கதையை சொல்லுவோம், அது எந்த லாங்குவேஜில் இருக்குன்னு கூட சொல்லிடுவோம். அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த படத்தை பார்க்கலாம். இதைத்தான் நிறைய சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு படம் கண்ணுக்கு படும்ல, அது மாதிரி தான் எங்கள் கண்ணுக்கு எந்த படம் படுதோ அதை நாங்கள் போடுறோம். அப்படி கண்ணுக்கு பட்ட படம் தான் இந்த படம். மங்களகரமாக பேய் படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். 2021 ரிலீஸ் ஆன அன்ஹோலின்னு ஒரு படங்க. சரி, கதைக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற இந்த உழைப்புக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. சேனலை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரியே நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். சரி வாங்க, சட்டுப்புட்டுன்னு கதையை பற்றி இந்த படத்தை 1845 ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு மரம், அந்த மரத்துல ஒரு பொண்ணை இரும்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை சுத்தி நிறைய பாதிரியார் இருக்காங்க. அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும் போல, அதனால அவளை சங்கிலியால கட்டி வச்சு மூஞ்சில ஒரு மாஸ்கை வச்சு உடம்ப சுத்தி ஆணியை அடிச்சு உடம்பையும் எரிச்சு கதற கதற கொடூரமா கொலை பண்றாங்க. என்னடா ஆரம்பத்திலே இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி நீல அழுத்த காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. இவர் இந்த நியூஸ் சேனலுக்குலாம் கண்டென்ட் விற்பாங்கல்ல, அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மொக்கையா கண்டென்ட் கொடுக்குறாரு. இதனால அவங்களாம் கிளியிலும் கிளிக்கிறாங்க. சரிடா, இப்படியாச்சும் ஒரு மொரட்டு கண்டென்ட்டை கொடுக்கணும்னு சொல்ல திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த பக்கம் அட்டன் பண்ணுவேன். எங்க ஊர்ல இருக்கிற மாடுக்கெல்லாம் உடம்புல ஆட்டோமேட்டிக்கா தழும்பு வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்ல ஹீரோவும் குஜால கிளம்பி போறாப்புல. அந்த ஆளை பார்த்துட்டு எங்க அந்த மாடு அப்படின்னு போய் பார்த்தா அதை பார்த்துட்டு ஷாக்காயிராரு. யோ, இதையா சிம்பிள்னு சொன்ன, இது ஒரு ஃபுட்பால் டீமோட லோகையா, எவனா சின்ன பசங்க வரவச்சு வச்சிருப்பானுங்க, இதுக்கு போய் என்னை அங்கிருந்து இங்க வர வச்சிருக்க பாருன்னு சொல்லி கடுப்புல கிளம்பி போறாப்புல. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஏதோ ஒரு மின்னிக்கிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா ஒரு பொம்மை. அந்த பொம்மையை கையில எடுத்தா அது கொஞ்சம் அகோரமா இருக்கு. இது என்னையா பொம்மைன்னு கேட்க அந்த ஆளு, இதுவா, இந்த மாதிரி எங்க ஊர்ல நிறைய பொம்மை இருக்கும், இதுக்குள்ளலாம் ஆவிங்க இருக்குன்னு ஒரு ஐதீகன்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பொம்மையை போட்டு உடச்சிட்டாப்ல. என்னையா உடச்சிட்ட அப்படின்னு கேட்க, இதான்டா கான்செப்ட், நீ அதுக்கு பக்கத்துல நில்லு, நான் போட்டோ எடுக்கிறேன். இந்த மாதிரி யாரோ வந்து இந்த பொம்மையெல்லாம் உடச்சிட்டாங்க, அதுல இருக்க ஆவிலாம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லி நான் நியூஸை போட்டுறேன், நியூஸ் ஃபேமஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல அந்த ஆளு சரின்னு சொல்லிடுறேன். ஹீரோ சொன்ன மாதிரியே பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு அங்க இருந்து கிளம்புறாப்புல. கார்ல போகும்போது சும்மா போகாம மனுஷன் சரக்கு அடிச்சுட்டே போற வழியில ரோட்ல தனியா ஒரு பொண்ணு நிக்குது நடு ரோட்ல. அதை பார்த்ததும் டக்குன்னு காரை திருப்ப நேரா போய் ஒரு மரத்துல மோதிடுறாரு. நல்ல வேலை ஒன்னும் ஆகல. சரி, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அவ சைடு வாக்குல எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்கா. பின்னாடியே போய் பாக்குறாரு. இவர் பொம்மை எடுத்தாருல ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கா. ஏடா இது பைத்தியமா இருப்போ போலேன்னு நினைச்சிட்டு அவ பின்னாடி போய் தொட்டதும் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. போச்சுரா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு யோசிக்க பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கதை பாக்குறாரு. அங்க தூக்கிட்டு போறாப்புல. அங்க போனா அங்க ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, இவ என்னோட பொண்ணுதாங்க, சின்ன வயசுல இந்த சர்ச்சுக்கு வந்து சேர்ந்தா, எனக்கும் ஆள்லையா, நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கால் பண்ணி வர சொல்றாங்க. அந்த டாக்டர் வந்ததும் இந்த பொண்ணு சைகையில பேசிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோ, என்ன ஏன் சைகையில பேசிக்கிட்டீங்கன்னு கேட்க, ஆமா அவ ஊமை, அவளுக்கு காதும் கேட்காத, அப்புறம் எப்படி அவள்கிட்ட பேசுறேன்னு டாக்டர் சொல்றாங்க. ஹீரோக்கும் மண்டை குழம்புது. என்னம்மா ஊமேன்னு சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல, எது பேசினாலும் யோ நீ தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டிவிட்டு அவ பேசினான்னு வேற சொல்றியா, நீதாயா அவளை கொலை பண்ண பார்த்த, ஒழுக்கமா போய் படு, காலை எழுந்து கிளம்பி போயிருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுற. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கூடவே அந்த பொண்ணும் வந்திருக்கு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி சர்ச்சை விட்டு கிளம்பி எந்திரிச்சு வேகமா நடந்து போகுது. இவ எங்கடா நடந்து போறான்னு பின்னாடியே எல்லாரும் போறாங்க. நேரம் அந்த மரத்துக்கிட்ட போறா. 5 நிமிஷம் நிக்கிறா. அந்த மரத்தை பார்த்துட்டு மேரிமாதா அப்படின்னு கத்துது. ஏய் இவ ஊமையாச்சேடா, என்னடா பேசுறா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. இது எப்படியோ நம்மளுக்கு நல்ல கண்டென்ட் கிடைச்சிருச்சு, இதை வச்சு இங்க டேரா போட்டுற வேண்டியதான்னு அங்கே உட்காந்துடுறாரு. அந்த மேரிமாதாவே இவங்களுக்கு வரம் கொடுத்து பேச வச்சதா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு திரும்பி பாக்குது. ஒரு சின்ன பையன் வீல் சேர்ல இருக்கான். நேரா அது பக்கத்துல போகுது. அவன் கையை பிடிச்சிட்டு, தம்பி மேரிமாதா உன்னை எந்திரிக்க சொல்றான், உன்னால எந்திரிச்சு நடக்க முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல அவனும் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்தது சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அந்த மேரிமாதாவே இந்த ஜென்மத்துல வர எடுத்து வந்திருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தாங்க கதை ஆரம்பம். இந்த சீன் எல்லாத்தையும் ஹீரோ ரெக்கார்ட் பண்ணி பிரஸுக்கு அனுப்பிச்சு விட, அதை டெலிகாஸ்ட் பண்ணதும் எல்லா ஊர்ல இருக்கிற மக்களும் அந்த சர்ச்சை நோக்கி வந்துடுறாங்க. அந்த சர்ச் பயங்கர ஃபேமஸ் ஆயிருது. கிட்டத்தட்ட போலீஸ் பாதுகாப்புலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு இது மாதிரி நிறைய அதிசயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே படம் போயிட்டு இருக்கு. சரி நல்லா தானே போகுது அப்படின்னு நினைக்க ஒரு கட்டத்துல இந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அதாங்க அந்த தத்தெடுத்தவர், அவர் ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட வராரு.
என்னடா இந்த புள்ள மரத்தை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்காளே, அப்படி அந்த மரத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா கீழே அந்த பொம்மை இருக்கிறத பாத்துறாரு. அவங்க ஊர் வழக்கப்படி அந்த பொம்மையில பேய் அடிச்சு வச்சிருப்பாங்க. அது உடஞ்சுன்னா அதுல இருந்து பேய் ரிலீஸ் ஆயிருக்கும். இப்போ ஒரு டவுட் வருது, இவ்வளவு நாள் பண்ணது இந்த கடவுளா இல்ல பேயா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ்ல இருக்க இந்த சீனோட நான் கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் படம் சும்மா வேற லெவல்ல போகும். நம்மள கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன்லயே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளைமேக்ஸ்ல பார்க்கணும், சும்மா வெறித்தனமா இருக்கும். இந்த பேய் சீன் எல்லாம் பார்த்தோம்னா அள்ளு விட்டுரும், அந்த லெவல்ல இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, தாராளமா நம்பி பார்க்கலாம். சரி, அடுத்த ஏதாச்சும் ஒரு படத்துல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.